ஒரு கிட்னி ஸ்பெஷலிஸ்ட் ஹாஸ்பிட்டல் டெல்லியில நான் கிட்னியை தானம் பண்ணிட்டேன். எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, எனக்கு நான் ரிட்டையர்ட் ஆயிட்டேன். இது அரசியல் ஆதாயத்துக்காக சொல்ல, ஒரு மனித நேயத்துக்காக சொல்றேன். தொண்டர்களை கூப்பிட்டு தலைவர்கள் அனௌன்ஸ் பண்ணக்கூடிய கட்சி பாருங்க. உங்களுக்கான புரிய மெசேஜை ஓபன் பண்ணிடுறோம். வாய்ப்புக்கு நன்றி. உறுப்பினர்கள் 3 பேரை தேர்வு செஞ்சோம். அந்த 3 பேரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். திரு முத்துராஜா அவர்கள், வேளச்சேரி சட்டமன்றம். திரு யோகேந்தர், மாநில பொதுக்குழு உறுப்பினர் திரு யோகேந்தர். சென்னை கிழக்கு மாவட்டத்தின் வருகின்ற அமைப்பின் 2025-28 மாவட்டத்திற்கான தலைவர் ஒருமனதாக திரு குமார் அவர்கள் கொஞ்சம் அமைதியாக மாவட்ட தலைவர் தன்னுடைய உறுதிமொழி அளிக்கின்றார். ஜிகுமார் ஆகிய நான் எல்லாம் அல்ல இறைவன் சாட்சியாக உறுதிமொழி எடுத்துக்கொள்வது என்னவென்றால், பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினராகிய நான் இன்று பாரதிய ஜனதா கட்சியின் சென்னை கிழக்கு மாவட்டத்தின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளேன். அடுத்த 3 ஆண்டு காலத்திற்கு இந்த மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினை வளர்க்கும் பொறுப்பை நான் ஏற்றுள்ளேன். இப்பொறுப்பினை நான் உண்மையோடும் சுயநலமற்ற உள்ளத்தோடும் எந்தவித விருப்பமின்றி செய்வேன். நான் எனது மாவட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சியினை முதன்மை கட்சியாக உருவாக்கி ஒரு அனைத்து தேர்தல்களிலும் பாரதிய ஜனதா கட்சியின் வேட்பாளர்களை கூப்பிட செய்வேன். எனது மாவட்டத்தில் அனைத்து நிர்வாகிகளோடும் உறுப்பினர்களோடும் இணைந்து தேச சேவையிலும் மக்கள் நலனிலும் நான் தொடர்ந்து பாடுபடும் என்று உறுதியளிக்கிறேன். பாரதிய ஜனதா கட்சியில 2025 தேசியத்தில இருந்து மாநிலம், மாவட்டம், மண்டல் கிளை அளவில் அமைப்பு நடந்த ஒவ்வொரு 3 ஆண்டுகளும் அமைப்பு நடந்த வழக்கம். இன்றைய தினம் நமது தமிழகத்திலே சிறப்பான முறையில் அமைப்பு தேர்தல் நடந்து கொண்டிருக்கு பாரதிய ஜனதா கட்சியில. அதன் அடிப்படையில் எங்களுடைய சென்னை கிழக்கு மாவட்டத்தில் இன்றைய தினம் மண்டல் கிளைத்தலைவர் தேர்தல் முடிந்து மண்டல தேர்தல் முடிந்து இன்றைய தினம் சென்னை கிழக்கு மாவட்ட தலைவராக பாரதிய ஜனதா கட்சியின் தலைமையின் அடிப்படையில் அறிவித்தன்படி என்னுடைய பேர் பதிவு செய்ததற்காக இதற்கு முதல் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். திமுகவுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி கொண்டிருக்கின்ற இளம் நாயகன் அண்ணாமலை அவருடைய முன்முயற்சி, அவருடைய ஆதரவு தான் நான் இந்த சென்னை கிழக்கு மாவட்டத்தில் பதிவேற்றிருக்கேன். என்னுடைய வழிகாட்டி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் வழிகாட்டுதலுடன் இந்த சென்னை கிழக்கு மாவட்டத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை கட்சியை கொண்டு போவேன், கிளையாளர்களை கொண்டு போவேன். வருகின்ற சட்டமன்ற தேர்தல் 2000 சட்டமன்ற தேர்தலில்
திமுகவுக்கு சவுக்கடிக்கு கொடுக்கின்ற வகையில பாஜக கட்சியானது கிளை அளவில் கொண்டு போய் சென்று வேளச்சேரி, சோழிங்கநல்லூர், ஆலந்தூர் 3 தொகுதி வந்து சென்னை கிழக்கு மாவட்டத்தில் இருக்கு. இந்த 3 தொகுதியிலும் பெரும்பான்மையான சட்டமன்ற உறுப்பினர்களை பாஜக கட்சி உறுப்பினர்களை நாம் கொண்டு போய் சேர்ப்பேன். மேலும் அண்ணாமலை அவர்களுடைய பாஜக கட்சியுடைய செயல்பாடுகளுக்கு இந்த சென்னை கிழக்கு மாவட்டத்துடைய செயல்பாடுகள் வந்து மிக வலிமையாக இருக்கும் என்று தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்கள் முதல் எதிரியே திமுக தான். திமுக வருகின்ற சட்டமன்ற 2026 சட்டமன்றத்தில் வெளியேற்றுவது எங்களுடைய கோரிக்கை. இதுதான் என்னுடைய லட்சியம்.